விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குரு பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வரப்போறாரு. கடகத்துல வரும்போது அவர் உச்சத்துல போயிடுறாரு. அப்போ இந்த மாரகாதிபதி பாதகாதிபதினு சொல்றவர் உச்சமாகும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ அவர் அங்க உட்கார்ந்து எந்தெந்த பாவங்களை பார்க்க போறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அவர் 6ஆம் இடம் அப்படிங்கிற ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்க போறார். அதாவது ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இருந்தால் தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும். அதனால ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை உடம்புல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அதை நீங்கள் அதில் உங்களுக்கு கவனம் வேணும் அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். கடினமாக உழைக்க தயாராகுங்க. யார் ஒருவர் உழைக்க தயாராகிறீர்களோ உங்களுக்கு குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது கெடுதல் பண்ணாது, நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை பண்ணும். கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில் மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்துல உச்சமாகும் போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்க பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக அளவுலையும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்துல அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்றோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்ப அவர் கடகத்துல உச்சமாகும் போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சுகஸ்தானத்துல அவர் உச்சம் அடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்ப பார்ப்போம். மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ மிதுனம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப இப்போ ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நாளா ஜென்ம குரு அப்படிங்கும் போது நம்ம பொதுவாக இந்த பழமொழியிலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ம குரு வனவாசம் போவாங்க. இதெல்லாம் நம்ம பெருசாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு அவர் குரு பகவான் பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் தான் உங்கள் லக்னம் ராசியிலேயே உட்கார்ந்துருந்தார். ஸோ இத்தனை காலம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கீங்க. பட் இப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வரப்போறாரு. கடகத்துல வரும்போது அவர் உச்சத்துல போயிடுறாரு. அப்போ இந்த மாரகாதிபதி பாதகாதிபதினு சொல்றவர் உச்சமாகும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஸோ இங்க தனஸ்தானத்துல குரு உட்கார போறார். பொதுவாகவே குரு அமர்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி, விருத்தி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ குரு பகவான் தனஸ்தானத்துல உச்சம் அடையும் போது அவர் வெவ்வேறு நட்சத்திர சஞ்சாரம் செய்வார். முதலில் தன்னுடைய நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரத்திலேயே அவர் டிராவல் பண்ணுவார். அந்த காலம் உங்களுக்கு பணம் வர மாதிரி இருக்கும் டெஃபினட்டா. ஏன்னா இது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம், அதாவது சுகஸ்தானம். அந்த இடத்துல இந்த குரு பகவான் உட்காரும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானம், பணம், இன்கம் எல்லாமே உங்களுக்கு வரும். மேபி உங்க மனைவி மூலமாக கூட வரலாம். ஏன்னா அங்க 7ஆம் அதிபதியாகத்தான் அவர் இங்க உட்கார்றாரு. அப்போ
மனைவி அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ அவர் அங்கே உட்காந்து எந்தெந்த பாவங்களை பார்க்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அவர் வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிற ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான சில தீய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். இதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உழைப்பும் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வந்து நம்மளுக்கு சத்துருக்களும் அங்கே தான் இருக்காங்க. நம்மளோட கடன் இந்த மாதிரி விஷயங்களும் அங்கே தான் இருக்குது. நோய் நொடியும் அங்கே தான் இருக்குது. அப்போ குரு பார்க்கும்போது அந்த விஷயத்தை பெருசு பண்ணுவார்னு தானே நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த விஷயம் எல்லாம் பெருசு ஆகுமா அப்படின்னா ஆகும். அது ஆகாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே ஏதானும் உடம்பு சரியாமல் உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உடல் இதை பார்த்துக்கணும். அதாவது ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இருந்தால் தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அதனால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை உடம்புல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அதை நீங்கள் கவனம், அதில் வந்து உங்களுக்கு கவனம் வேணும் அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த ஒரு நோய் இருந்தாலும் அதை பெருசு பண்ணும் இந்த குருவோட பார்வை. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி கடன் வாங்கும் போதும் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கடன் வாங்குங்க. வாங்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் தகுதிக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா அது தீரா கடனாக ஆகிடும். ஏன்னா குருவோட பார்வை வந்து அதை வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டிடும். அதனால் அதுலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. எதிரிகள், அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறும் போது டெஃபினட்டாக எதிரிகள் எல்லாருக்கும் இருக்க தான் இருப்பாங்க. அதை கண்டு நம்ம என்றைக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம கிட்ட நேர்மையும் நியாயமும் உழைப்பும் இருந்தால் அதை பார்த்து நம்ம பயப்படவே வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வரக்கூடாது, நான் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கடினமாக உழைக்க தயாராகுங்க. யார் ஒருவர் உழைக்க தயாராகிறீர்களோ உங்களுக்கு குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது கெடுதல் பண்ணாது. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை பண்ணும். உழைப்பே உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த பாவத்தை வந்து ஒரு உங்களுக்கு சாதகமாக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் கூட வராது. ஸோ இந்த 6ஆம் பாவத்தை இப்படி ஒரு இதுவாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்தது அவர் பார்க்க போகிறது 8ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். அப்போ 8ங்கிறதும் அகெயின் நமக்கு வந்து தீமைகளை கொடுக்கக்கூடிய பாவம் தானே. அப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விபத்துகள், அதே மாதிரி அறுவை சிகிச்சை, அப்புறம் எதிர்பாராத நஷ்டங்கள், அந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு அந்த 8ஆம் இடம்ங்கிறதுல நடக்கும். ஸோ அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா படிக்கிற குழந்தைங்க என்ன பண்ணலாம்? ஆராய்ச்சி படிப்பு, ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் ஏதாவது நீங்கள் படிச்சிங்கன்னா, அதுவும் தொழில் சார்ந்த கல்வி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒகேஷ்னல் எஜுகேஷன், அந்த மாதிரியான ஒரு படிப்பு படிக்கலாம். படித்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் போனீங்கன்னா அகெயின் அந்த 8ஆம் பாவத்தை நீங்கள் வேறு விதமாக உங்களுக்கு சாதகமாக ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான அந்த தீய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும். ஸோ இது மாதிரி சில யுக்திகளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான தீய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த 8ஆம் பாவத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். இப்போ 8ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா மகரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வீடு. அது வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது உங்களோட வேலை, நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது தடைகள் இல்லை, உங்களை வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு வர வேண்டிய சில ப்ரமோஷனோ இல்லை ஒரு நல்ல விஷயங்களோ உங்கள் ஆஃபீஸில் வந்து அது யாராவது சதி பண்ணி உங்களுக்கு அதை வந்து நடக்க விடாமல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே உங்கள் கொலீக்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்க, அந்த கம்பெனியை பற்றின விஷயங்கள் எல்லாம் அவங்கள்ட்டயே போய் தப்பு தப்பாக ஏதோ பேசிடுவீங்க தெரியாமல், உணர்ச்சி வசப்பட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கொலீக்ஸ் ஆர் நாட் ஃப்ரெண்ட், கொலீக்ஸ் ஆர் ஒன்லி கொலீக்ஸ். அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் யதார்த்தமாக உங்களோட ஆதங்கத்தை போய் பேச போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல் இடத்துல போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ உங்கள் வேலைக்கு அந்த ஆபத்து அப்படிங்கிறது வந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஒரு காஷனாக நான் இங்கே சொல்கிறேன்.
அதை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். பட் நம்மளுடைய மிதுனத்தில் பிறந்துட்டு நீங்கள்லாம் பயப்படலாமா? உங்களோட புத்திசாலித்தனம் தான் உங்களுடைய முதலீடே. நீங்கள்லாம் பயங்கர அதி புத்திசாலிகள், காற்றின் வேகத்தில் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள்லாம். அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் போய் தெரியாமல் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து நம்ம எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் அது செய்ய வேண்டிய சில வேலைகளை அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த ராசி மண்டலத்துக்குள்ள இந்த உருண்டோடும் 9 கிரகங்களும் அதன் வேலையை கடமையை சரியாக செய்யும். அந்த கிரகங்கள் சரியாக தன் கடமையை செய்யும் பொழுது நம்முடைய கடமை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே ரியலைஸ் பண்ணணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய குரு பகவான் வந்து இங்கே உச்சம் பெற்று அவர் 10ஆம் பாவம்ங்கிற உத்தியோக பாவத்தையும் பார்க்க போறார், கர்மஸ்தானத்தையும் பார்க்க போறார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ இத்தனை நாளாக உங்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் கூட இப்போ நல்லவராக மாறிடுவார். ஏன்னா இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம். அப்போ அந்த 10ஆம் இடம்ங்கிற கர்மஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது சனி பகவானும் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது நிச்சயமாக உத்தியோகத்தில் சில மாற்றங்கள், சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முற்றிலும் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கூட அமையும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இதில் கெடுதலும் இருக்குது, நல்லதும் இருக்குது. பட் நம்ம எப்படி அதை வந்து பிளான் பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையை வந்து பிளான் பண்ணுறது நம்ம கையில். அஃப்கோர்ஸ் கிரகங்கள் வந்து நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நீங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். ஸோ மிதுனத்துக்கு வந்து எப்படின்னா, ஏதோ ரொம்ப குரு பகவான் வந்து தனஸ்தானத்தில் உச்சமாயிட்டார் அப்படிங்கிறதுனால நிறைய நன்மைகளை கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசிக்குள்ளெல்லாம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம்தான். பட் இருந்த போதிலும் உத்தியோகத்தில் எந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும். இருந்தாலும் அவங்கள வந்து கரெக்டாக, அதாவது பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க மிதுன லக்னம் ராசியில் இருந்தாங்கன்னா அவங்கள ஏதான ஒரு ஆக்டிவிட்டியில் போட்டுருங்க. அவங்களுக்கு ஃப்ரீ டைமே கொடுக்காதீங்க. அழகாக அவங்கள வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை ஒரு கலையோ எந்த இதில் அவங்களுக்கு நாட்டம் இருக்கோ அதில் போட்டு அவங்கள ஃபுல்லாக என்கேஜாகவே வைங்க. ஃப்ரீ டைம்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனில் அவங்க திசை மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் படிப்பில் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணுவோம். கொஞ்சம் அதாவது கிரகம் வந்து நமக்கு ஏதோ கெடுதல் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு தான் இந்த பெயர்ச்சி பலன்லாம் நம்ம பேசுகிறோம். இந்த 2026 குரு பெயர்ச்சி, அதாவது திருக்கணிதத்தின் படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பெயர்ச்சி ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு வந்து இந்த இடத்துக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் வந்து ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம் உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பெயர்ச்சி வந்து உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் வந்து நிதி நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் வந்து பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம இந்திய பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் வந்து மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜாதகமாக அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும்
அந்த சனியுடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது 9-10 சனி பகவான், தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம், வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட, அதாவது பொருள், அதாவது தங்கம். இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி, காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா? அது அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மட்டும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது ஒரு சாதகமான குரு பெயர்ச்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே குருவை நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதியை ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா, மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் உங்கள் மனசை விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் இம்மார்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ, எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள், அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium, commercial and residential plots. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.